இன்வெஸ்டர்ஸ் வெல்கம் டு எம்கேஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். லாஸ்ட் 1 வீக்காக குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ரிலீஃப் லேரி இருந்தது. பிகாஸ் யூஎஸ் ஈரான் ட்ரேட் டீல் வந்து சைன் ஆயிருந்தது. பட் சண்டே வந்து மறுபடியும் யூஎஸ் ஈரான் மேலே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து குளோபல் மார்க்கெட்டில் ஒரு அன்சர்டனிட்டி வந்திருக்கு. இதனால குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே இந்த வீக் ஃபுல்லாக சைட்வேஸ் தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அடுத்து இந்தியன் மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HDFC பேங்கோட எக்ஸ்டர்னல் ஆடிட் ரிப்போர்ட் வந்து பேங்க்ல எந்த இர்ரெகுலாரிட்டிஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பேங்கோட சேர்மன் அத்தானு சக்கரவர்த்தி வந்து ரிசைன் பண்ணும்போது பேங்கோட ப்ராக்டிஸ் வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் ஆகலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருந்தாரு. ஒரு பேங்கோட சேர்மனே வந்து பேங்கோட ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது ஆடிட்டர்ஸ் வந்து அதில் எந்த இர்ரெகுலாரிட்டியுமே நடக்கல அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து சசிதர் ஜெகதீஷ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பேங்கோட ஸ்டாக் வந்து ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சசிதர் ஜெகதீஷ் ஜாயின் பண்ணும்பொழுது ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 3 to 4 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. பட் கரண்ட்டாக வந்து ஜஸ்ட் 1.5 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கான மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கையும் HDFCயும் மெர்ஜ் பண்ணதான். HDFCயில் வந்து நிறைய லெகசி லோன் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே HDFC பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால HDFC பேங்கோட மார்ஜின் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு. அது இல்லாமல் டெபாசிட்ஸுமே மற்ற பேங்க்ஸ் மாதிரி HDFCனால் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி ICICI பேங்க் வந்து HDFCயோட பயங்கரமாக க்ரோ ஆகிட்டாங்க. எப்போ HDFC பேங்கோட காசா ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ தான் பேங்கோட ஸ்டாக்குமே ரெக்கவர் ஆகும். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து இன்னுமே அவங்களோட எலக்ட்ரிக் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணும் அப்படின்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் கம்மிங் இயர்ஸில் வந்து 4 நியூ மாடல்ஸ் லான்ச் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் வெஹிக்கிளுமே வந்து அக்ரெசிவாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட ஜாகுவாருமே வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லி எலக்ட்ரிக்காக போக போகிறோம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் US யூரோப் மார்க்கெட்டில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. ஈவன் ஃபோர்ட் வோல்க்ஸ்வாகன் எல்லாமே வந்து அவங்களோட எலக்ட்ரிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி டாடா மோட்டார்ஸ் ஜாகுவாருமே வந்து ஹைப்ரிட் மாடல்ஸும் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். நெக்ஸ்ட் FMCG கம்பெனிஸ் எல்லாமே வந்து ப்ரைஸ் ஹைக் பாஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னா குளோபல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து less than $80 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதனால் வந்து அவங்க பிளான் பண்ணி இந்த ப்ரைஸ் ஹைக்கு வந்து பாஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ FMCGயோட சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் 2-வீலர் சேல்ஸில் வந்து ஜூன் மந்த்தில் 10% ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 வெஹிக்கிள்ஸ் சேல்ஸ் பண்ணால் 10 வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் சேல் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து TVS, பஜாஜ், ஏத்தர் எல்லாமே மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஓலா வந்து சேல்ஸ் கண்டினியூஸாக டவுன் ஆகிட்டே இருக்குது. இதுக்கான மேஜர் ஓலா ஸ்கூட்டரில் வர கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸை அட்ரஸ் பண்ணாமல் ஓலாவோட ஓனர் பாவிஷ் அகர்வால் வந்து பேட்டரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு கிளம்பிட்டாரு. ஸோ சப்போஸ் நீங்கள் ஓலா ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக செல் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஓலா ஸ்கூட்டர் பை பண்ணுறதா இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் திருப்பூரோட டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 38,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை வந்து 1 லட்சம் கோடியாக மாற்றணும்னு சொல்லிட்டு டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் பேசின வரைக்குமே டெக்ஸ்டைல் ஆக்டிவிட்டி ரொம்ப டல்லாக தான் இருக்குது. இந்த வீக்கில் வர IPOஸோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 3 to 4% மட்டும் தான் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர் பார்த்துட்டு அந்த IPO அப்ளை பண்ணலாமா வேணாமாங்கிறத நான் என்னோட யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ITCயோட FMCG பிராண்ட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு. 24 மந்த்ரா ஆர்கானிக், ஆம்பிள் ஃபுட் அண்ட் யோகா பார் எல்லாமே வந்து more than 60% க்ரோ ஆயிருக்கு ஃபைனான்ஷியல் 26ல். என்னதான் FMCGயோட சேல்ஸ் க்ரோ ஆயிருந்தாலும் ஓவரால் ரெவன்யூவில் வந்து இன்னுமே FMCG வந்து less than 30% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது ITCக்கு. ஸோ எப்போ FMCGயோட சேல்ஸ் வந்து more than 50% ஓவரால் ரெவன்யூவில் கான்ட்ரிபியூட் பண்ணுதோ அப்போ தான் ITC ஸ்டாக்கோட ரீரேட்டிங் நடக்கும். நெக்ஸ்ட் ஜீரோதா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க செபிட்ட. இது வந்து IPO, FPO எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ். இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.